السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين. الصلاة والسلام على رسوله الكريم. أما بعد، قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. من عمل صالحا فلنفسه ومن أساء فعليها وما ربك بظلام للعبيد. صدق الله العظيم. قال رسول الله صلى الله عليه وسلم: اتقوا النار وبشق تمرة فمن لم يجد فبكلمة طيبة. صدق رسول الله صلى الله عليه وسلم. قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்போடையுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. சாந்தியும் சமாதானமும் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றிய அத்துணை சஹாபாக்கள் அத்துணை நல்லுள்ளங்கள் மீதும் என்றென்றும் வந்து சேரட்டுமாக. ஆமீன். அன்புக்கும் இறை நேசத்திற்கும் உரித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நல்ல தலைப்பிலே ஏறக்குறைய 1 மணி நேரமாக நல்ல விஷயங்களை பேசுகிறோம். அது சம்பந்தமாக சிந்திக்கிறோம். அது சம்பந்தமாக வாழ்க்கையிலே எடுத்து நடத்துகிறோம். அந்த வரிசையில் இந்த மாதம் பெண்களே நன்மைகளை சேர்த்திடுங்கள் என்ற தலைப்பில் நல்ல சிந்தனைகளோடு நல்ல செய்திகளோடு முழு செய்தியும் எடுத்துரைக்க ரப்புல் ஆலமீன் எனக்கு தௌஃபீக் செய்வானாக. எந்த விஷயங்களை பேசுகிறோமோ கேட்கிறோமோ அதன்படி வாழ்க்கையில் நடக்க அல்லாஹ் பேசிய எனக்கும் கேட்ட உங்களுக்கும் இந்த மஹல்லாவுக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, மகரிபுடைய பாங்கு 6:46 இன்ஷா அல்லாஹ் பாங்கு சொல்ல 10 நிமிடத்திற்கு முன்னால் பயான் நிகழ்ச்சி நிறைவு பெறும். பயான் முடிந்த கையோடு சில நிமிடங்கள் திக்ரோடு துவாவோடு பயான் நிறைவு பெறும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆங்காங்கே இருக்கக்கூடிய தாய்மார்கள், சகோதரிகள் மழை பெய்து கொண்டிருப்பதன் காரணத்தினால் 1-2 தூறுகளின் காரணத்தினால் விரைவாக பள்ளிக்கு வந்து விட்டால் நனையாமல் வந்து விடலாம். இன்ஷா அல்லாஹ் விரைவாக வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அன்பார்ந்த தாய்மார்களே, இஸ்லாமிய மார்க்கத்தில் நம்முடைய சமுதாய மக்களிடத்திலே ஒரு கேள்வியை எழுப்பினால் என்னவெல்லாம் பதில் வரும் என்பதை நாம் இப்பொழுது சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒட்டுமொத்த இஸ்லாமிய பெண்களிடத்திலே ஒரு கேள்வி, பொதுவான கேள்வி, இயற்கையான கேள்வி, யதார்த்தமான கேள்வி. இந்த கேள்வி ஒரு கற்பனையாக கூட வைத்துக் கொள்ளலாம். என்ன கேள்வி? பெண்களே நீங்கள் சேமித்திடுங்கள், சேர்த்திடுங்கள் என்று ஒரு கேள்வியை எழுப்பினால் ஒரு கேள்வி, அந்த பெண்கள் எல்லாம் என்ன பதில் சொல்வார்கள் என்று ஒரு கற்பனையாக நாம் பார்த்தால் வந்த அத்துணை பெண்களும் சொல்லக்கூடிய ஒரே பதில் சேர்த்திடுங்கள், சேமித்திடுங்கள் என்று சொன்னால் நாங்கள் இந்த உலகத்திலே பணங்களை கட்டுக்கட்டாக சேமிப்போம். நாங்கள் இந்த உலகத்தில் நகை நட்டுகளை பெட்டி பெட்டியாக சேமிப்போம். நாங்கள் இந்த உலகத்தில் எங்களுக்கு தேவையான மல்லிகை சாமான்களை மூட்டை மூட்டையாக சேமிப்போம். நாங்கள் இந்த உலகத்தில் எங்களுக்கு குடும்பத்திற்கு தேவையான தட்டு சாமான்களை நாங்கள் மூட்டை மூட்டையாக சேமிப்போம் என்று ஒரு வரிசையான பதில்களை 199 பெண்கள் சொல்லக்கூடிய யதார்த்தமான பதிலாக இதை நாம் பார்க்கலாம். உண்மை யதார்த்தம் அதுதான். மனிதன் தானே. சேர்த்திடுங்கள், சேமித்திடுங்கள் என்று சொன்னால் எடுத்த எடுப்பிலே நன்மையை பற்றி சொல்வார்கள். நன்மையை பற்றி சொல்லக்கூடிய பெண்களாக இருந்தால் வரவேற்கத்தக்கது, அது பாராட்டத்தக்கது. ஆனால் இன்றைய உலகத்தில் சேர்த்திடுங்கள் என்ற வார்த்தையை நாம் எழுப்பினால் நான் சொன்ன இந்த மேலே சொன்ன இதுதான் பெண்களுடைய நாவுகளில் உள்ளங்களிலிருந்து வெளிப்படும். உண்மை யதார்த்தம் இதுதான். ஒரு கற்பனையாக நாம் பார்த்தால் இந்த பதில்தான் மனிதனுடைய நாவுகளிலே பெறப்படும்.
அன்பார்ந்தவர்களே, அல்லாஹுடைய கிருபை, அல்லாஹ் இந்த உலகத்திற்கு நமக்கு எதற்கு அனுப்பினான் என்ற ஒரு கேள்வியை நாம் கேட்டால், அல்லாஹுவை வணங்குவதற்கும் அல்லாஹுடைய தூதருடைய வழிகாட்டுதலை பின்பற்றி நடப்பதற்கு தான் அல்லாஹ் நம்மை இந்த உலகத்திற்கு அனுப்பியிருக்கிறான். அப்படி பார்க்கிற பொழுது அல்லாஹுவை வணங்குவதுதான் நம்மளுடைய அடிப்படை முதல் கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. உலகத்தில் அழிந்து போகக்கூடியதை நாம் சேமிப்பதில் அதிக கவனம் எடுக்கிறோம். எல்லாம் ஃபனா, ஒரு நாள் அழிந்து போகக்கூடியது. அதற்காக வேண்டி காசு பணங்கள் தேவையில்லை, நட்டுக்கள் நகைகள் தேவையில்லை, மல்லிகை சாமான்கள் தேவையில்லை, அல்லது சாமான் தட்டுக்கள் தேவை என்ற அர்த்தம் அல்ல. இவையெல்லாம் தேவைதான். தேவைக்கு போக யாரிடத்தில் இருக்குமோ அவையெல்லாம் இஸ்ராஃப், வீண் விரயம் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. ஒரு மனிதன் வீண் விரயத்திற்கு அப்பால் வாழ்வானையானால் அந்த மனிதனுடைய வாழ்க்கை சாபத்திற்குரியது என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நேரத்தை கூட யார் வீண் விரயம் செய்வார்களோ அல்லாஹுடைய சாபம் அவன் மீது இறங்குகிறது. அதுபோலதான் உலகத்தில் பயன்படுத்தக்கூடிய அத்தியாவசிய பொருட்களை தேவைக்கு எடுத்துக்கொள்ளலாம் ஒழிய தேவைக்கு மீறி ஒரு பெண் எடுத்துக்கொண்டால் அது இஸ்ராஃப் என்பதாக இஸ்லாம் சொல்லுகிறது. இந்த உலகத்திலே நாம் இஸ்ராஃபையும் தாண்டி, வீண் நிறையும் தாண்டி, கேள்வி கணக்கே இல்லாமல் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வஸ்து இருக்குது என்று சொன்னால், ஒரு செயல் இருக்குது என்று சொன்னால் அதுதான் சவாபு, நன்மைகள். நீங்கள் எவ்வளவு நன்மைகள் சம்பாதித்தாலும் உங்களை யாரும் கேள்வி கேட்க முடியாது. அதற்கு இன்கம் டேக்ஸ் ரைடு கிடையாது. அதற்கு யாரும் எந்த கேள்வி முன்வைக்க முடியாது. அளவுக்கு மீறி பணம் இருந்தால் கேள்விகள் உண்டு, அளவுக்கு மீறி நகைகள் இருந்தால் கேள்விகள் உண்டு, அளவுக்கு மீறி மல்லிகை சாமான் இருந்தால் ஏழைகள் நம்மிடத்தில் தேடி வந்து கேட்பார்கள். இப்படி உலகத்திலே அளவுக்கு மீறி எது இருந்தாலும் துறை சார்ந்தவர்கள் ஏழைகள் கேட்பார்கள். ஆனால் ஒன்றே ஒன்றுதான், அளவுக்கு மீறி இருந்தால் படைத்த இறைவன் கூட கேள்வி கேட்க முடியாது. படைத்த இறைவன் கூட நம்மிடத்தில் ஏன் இவ்வளவு நன்மை செய்தாய், ஏன் இவ்வளவு நன்மைகளை சம்பாதித்தாய், இவ்வளவு நீ சம்பாதிப்பதற்காக நான் உன்னை அனுப்பினேன் என்று அல்லாஹ் கூட கேள்வி கேட்க முடியாது. கேள்வி கேட்காத ஒரே செயல் நன்மைகளை சம்பாதிப்பதிலும் அந்த நன்மைகளை சேர்ப்பதிலும் பெண்கள் ஒரு முனைப்பாக செயல்பட வேண்டும். அழிந்து போகக்கூடிய இந்த உலகத்தில் மேலே சொன்ன எல்லாவற்றையும் நாம் நன்மைகளை மறந்தவர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அழியா ஒரு உலகம் இருக்கிறது, அழியா மன்னரை இருக்கிறது. அந்த மன்னரை வாழ்க்கை, மறுமை வாழ்க்கை, அங்கு நமக்கு தேவையான பணமா, நகையா, மல்லிகை சாமான்களா, சாமான் தட்டுகளா, இதெல்லாம் மன்னரைக்கு தேவைப்படுமா, இவையெல்லாம் மறுமைக்கு தேவைப்படுமா என்ற ஒரு சின்ன கேள்வி ஒரு பெண்ணின் உள்ளத்தில் இந்த உலகத்தில் எழுந்தாலே போதும். பாப்பாவாக இருந்தாலும், கணவனாக இருந்தாலும், யாராக இருந்தாலும், இவையெல்லாம் எனக்கு அளவாக இருந்தால் போதும், இதை தாண்டி எனக்கு ஒன்று வேண்டும், அதுதான் நன்மை என்று ஒரு பெண் கண்டிப்பாக சொல்லுவார். எப்பொழுது சொல்லுவார்? அல்லாஹ்வுடைய வசனத்தை உள்வாங்கினால் சொல்லுவார். அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? மன் அமில சாலிஹன், யார் நன்மையை செய்வார்களோ ஃபலி நஃப்ஸிஹி, அது அவர்களுக்கே செய்து கொள்கிறார்கள். வமன் அஸாஅ ஃபஅலைஹா, யார் தீமை செய்கிறார்களோ அதுவும் அவர்களுக்கே செய்து கொள்கிறார்கள். வமா ரப்புக பிதல்லாமின் லில் அபீத், அல்லாஹ் ஒரு காலமும் தன் அடியார்களுக்கு அநீதம் இழைக்கக்கூடியவனாக இல்லை என்று அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறார். இந்த வசனத்தை பெண்கள், ஒட்டுமொத்த பெண்கள் உள்வாங்க வேண்டும். உள்வாங்கினார்கள் என்று சொன்னால் எல்லா பெண்களும் எப்படி சொன்னார்களோ, பணம் வேண்டும், நகை வேண்டும், சாமான் சட்டுகள் வேண்டும், மல்லிகை சாமான் வேண்டும், அதை சொல்ல மாட்டார்கள். எங்களுக்கு நன்மை செய்வதற்கு, நன்மையான காரியங்களில் ஈடுபடுவதற்கு வாய்ப்புகளை உண்டாக்கித்தார்கள் என்று சொல்லுவார்கள். இன்றைக்கு பெண்கள் அப்படி சொல்லக்கூடிய பெண்களை நம்மால் பார்க்க முடியவில்லை. எல்லாம் மறைந்து விட்டார்கள். நன்மைகள் இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ முடியும், சுகபோக வாழ்க்கை வாழ முடியும், நன்மையே இல்லாமல் இந்த உலகத்தில் பயணிக்க முடியும். அது சாத்தியம், அது சத்தியம். ஆனால் நன்மைகள் இல்லாமல் மன்னரையில ஒரு நொடி கூட உங்களால் உறங்க முடியாது, இருக்க முடியாது. நன்மைகள் இல்லாமல் மறுமையில நம்மளால் ஒரு நொடி கூட அல்லாஹ்வுக்கு முன்னால் அவன் கேட்கும் கேள்விக்கு பதில் தர முடியாது. இந்த உலகம் வேண்டுமானால் அதற்கு சாத்தியப்படலாம். காலையிலிருந்து இரவு வரைக்கும் நன்மையை செய்ய தேவையில்லை. பசிக்கும் சாப்பிடலாம், தாய்க்கும் தண்ணீர் குடிக்கலாம், ஒரு சந்தோஷத்திற்கு தேவையான சந்தோஷமான இடத்திற்கு போய் வரலாம்.
காலை முதல் இரவு வரை இந்த உலகத்தில் நன்மை இல்லாமல் வாழ முடியும் என்று கேட்டால் வாழ முடியும். ஆனால் நன்மையே இல்லாமல் மன்னரைக்கு போக முடியுமா, மறுமையில நிற்க முடியும் என்று கேட்டால் பிறந்த குழந்தை கூட சொல்லும் மன்னரிலும் மறுமையிலும் நன்மை இல்லாமல் ஒரு மூமினான பெண்ணால் சத்தியமாக எதிர்கொள்ள முடியாது. இதை இன்றைய நம்மில் எத்தனை பெண்கள் உள்வாங்கி இருக்கிறோம், எத்தனை பெண்கள் அதை நாம் விளங்கி இருக்கிறோம். வாழ்ந்தவர்களே, 100க்கு 100 உண்மை. மறுமையிலும் மன்னரின் நன்மை ஆக முதன்மை. மன்னரையிலும் முதன்மை என்று கேட்டால் நன்மைதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், கபரில் வைக்கப்படுகிற ஒவ்வொரு கபராளியிடம் கேள்விகளுக்கு கேட்கப்படும், அந்த முசல்லி, நீ தொழுகையாளியா? ஏன் தொழுகை பற்றி முதலில் கேட்கப்படுகிறது? தொழுகைதான் ஒரு மனிதனுக்கு நன்மையை வாரி வழங்கும் என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு கணவனுக்கு பணிவிடை செய்தாயா, குடும்பத்தை கவனித்தா என்று கேட்கப்படாது, தொழுதாயா என்றுதான் கேட்கப்படும். தொழுகையின் மூலம் தான் நன்மைகள் உங்களுக்கு அல்லாஹ் தஆலா கொட்டி தருகிறார். டிவி பார்ப்பதன் மூலமோ செல்போனை பார்ப்பதன் மூலமோ நன்மைகள் அல்லாஹ் என்றைக்கும் தருவது கிடையாது. இன்றைய பெண்கள் உணர்வது கிடையாது. அந்த தாய்மார்களை, அழிந்து போகும் இந்த உலகத்திற்கு நன்மை வேண்டுமா, உலக சுகபோக வாழ்க்கை வேண்டும் என்று கேட்டால் முடிவு எடுங்கள், எனக்கு நன்மைதான் வேண்டும். மேலே சொன்ன எதுவும் வேண்டாமா? வேண்டும், அளவுக்கு மீறி வேண்டாம், அளவோடு போதும். பணமோ உணவோ துணியோ மணியோ எதுவோ அது அளவாக இருந்தால் போதும். நன்மைக்கு மாத்திரம் இந்த உலகத்தில் எனக்கு அல்லாஹ் வாய்ப்பு தந்தால் போதும். சஹாபி பெண்கள் துடித்தார்கள், ஏங்கினார்கள், ரசூலுல்லாஹ்விடத்திலே முறையிட்டார்கள், நன்மை செய்யவே எங்களுக்கு நேரம் கிடைப்பதில்லையே யா ரசூலல்லாஹ். ஆண்கள் தொழுகிறார்கள், குர்ஆனை ஓதுகிறார்கள், எல்லா காலம் குர்ஆனோடு தொடர்பு இருக்கிறார்கள், திக்ர் மஜ்லிஸிலே கலக்கிறார்கள், பயான் மஜ்லிஸுகளே கலக்கிறார்கள், பெருநாட்கள் தொழுகிறார்கள், ஜும்மாக்கள் தொழுகிறார்கள். பெண்களாகிய எங்களுக்கு என்ன இருக்குது யா ரசூலல்லாஹ்? குடும்பத்தை மாத்திரமே பார்க்கக்கூடிய எங்களுக்கு நன்மை சம்பாதிக்க வேண்டும் என்ற ஆசை இருக்காதா? அன்றைய பெண்கள் கேட்டார்கள் ரசூலிடத்தில், தலைகீழாக உல்டாவாக மாற்றி கேட்க வேண்டிய கேள்வி, நாங்கள் பேஸ்புக் நோண்ட வேண்டாமா, வாட்ஸ்அப்பை நோண்ட வேண்டாமா, டிவிகளை பார்க்க வேண்டாமா, எங்களுக்கு பிடித்த இடத்திற்கு போய் நேரங்காலை செலவழிக்க வேண்டாமா, குடும்பம் குடும்பம் என்று எத்தனை நாளைக்கு குடும்பத்தை கட்டி அழுவது, கொஞ்சம் நாங்கள் ஃப்ரீடமாக சுற்ற வேண்டாமா என்று இன்றைய பெண்கள் கேட்கிறார்கள். அன்றைய பெண்கள் கேட்டதனுடைய கேள்வியும் இன்றைய பெண்கள் கேட்கிற கேள்விக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான். இந்த உலகத்தை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். அதனால் நன்மை சேர்க்கக்கூடிய ஒரே இடம் துனியா தான். தாயின் கருவறையிலே நன்மையை சம்பாதிக்க முடியாது, மன்னரிலே நன்மையை சம்பாதிக்க முடியாது, மறுமையிலே நன்மையை சம்பாதிக்க முடியாது. இந்த உலகத்தில் மட்டும்தான் நன்மைகளை சம்பாதிக்க முடியும். ரசூல் சொல்லுவார்கள், இந்த உலகம் நன்மை செய்வதற்கு, மறு உலகம் செய்த நன்மையின் பலனை அடைந்து கொள்வதற்கு. எத்தனை பெண்கள் உணர்ந்தார்கள்? எல்லார் வீடுகளிலும் தொடர்ந்து சீரியல்கள் ஓடிக்கொண்டே இருக்கின்றன. தொழிலுக்கான நேரம் பாங்கு சொல்லப்பட்டும் டிவி அணைப்பது கிடையாது. அந்த வீட்டிலே மல்லிகா இருந்தாலும் அந்த கதிதான், அந்த வீட்டிலே மார்க்கம் தெரியாத பெண்கள் இருந்தாலும் அந்த கதிதான். எல்லோரும் இந்த உலகத்திலே மயங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், இத்தகுன்னார், நரகத்தை பயந்து கொள்ளுங்கள், வபிஷக்கின் தம்ரத்தின், ஒரு பேரித்த பழத்தை துண்டை கொடுத்தாலும் தர்மத்தினுடைய நன்மையை பெற்றுக் கொள்ளுங்கள். மறுமை பயங்கரமானது. ஒரு துண்டு பேரித்த பழத்தின் நன்மைதான் உங்களை சுவனத்திற்கு அழைத்து செல்லும் என்றால், அந்த ஒரு பேரி பழத்தை துண்டையாக நீங்கள் இந்த உலகத்திலே தர்மம் செய்து இந்த உலகத்திலே நன்மையை பெற்றுக் கொள்ளுங்கள். ஒரே ஒரு பேரித்த பழத்தின் துண்டினுடைய நன்மை தாயின் கருவறையிலோ மன்னரிலோ பெற முடியாது, இந்த உலகத்தில் தான் பெற முடியும். எத்தனை ஆண்டு காலம் இந்த உலகத்தில் வாழ்கிறோம், நன்மை என்றைக்காவது சேர்த்தது உண்டா? ஃபமல்லம் யஜிதி கலிமத்தின் தையிபா, நல்ல வார்த்தைகளை சொல்லியாவது இந்த உலகத்தில் நன்மையை சேர்த்து கொள்ளும். எத்தனை பெண்கள் நல்ல வார்த்தைகளை பேசுகிறார்கள்? சண்டை என்று வந்து விட்டால் 6ஆம் கலிமா 7ஆம் கலிமாம் தானே வாயில வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்,
ஒரு பேரித்த பலத்தின் துண்டையாவது, ஒரு நல்ல வார்த்தையாவது சொல்லி ஒரு நன்மையாவது இந்த உலகத்தில் நீங்கள் எடுத்துக்கொண்டு போனால் அந்த ஒரு நன்மை உங்களை நரகத்தை விட்டு பாதுகாக்கும். அந்த ஒரு நன்மை உங்களை சுவனத்திற்கே அழைத்து செல்லும். 1000 நன்மைகளை சொல்லவில்லை, பல கோடி நன்மைகளை சொல்லவில்லை. ஒரு நன்மை, அந்த ஒரு நன்மைக்கான வாழ்வாதாரம், அந்த ஒரு நன்மையை அடைந்து கொள்ளக்கூடிய இடம் இந்த உலகம் என்றார்கள் கண்மணி நாயகம். கடந்த கால வாழ்க்கையினுடைய சஹாபி பெண்களுடைய வாழ்க்கையை சற்று யோசித்து பாருங்கள். சஹாபி பெண்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறார்கள் சற்று சிந்தித்து பாருங்கள். பெருமானாருடைய மனைவிமார்களில் முதல் மனைவி அன்னை ஹதீஜா. அன்னை ஹதீஜா ரதி அவர்கள் வாழ்வு மிகப்பெரிய ஒரு அற்புத வாழ்வு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏறக்குறைய 30 ஆண்டுக்கு மேல் வாழ்ந்தவர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டு பிரியக்கூடிய தருணம் அன்னை ஹதீஜா. சக்கராத்துடைய வேலையில இருக்கிறார்கள். படுக்கையிலே சக்கராத் எடுத்துக்கொண்டு உயிர் தொண்டை குளிக்கும், நடுவில் துடித்துக் கொண்டிருக்கிறது. பாத்திமா நாயகி 7-6 வயது கொண்ட சிறுமி, ஒரு பக்கம் கணவர், ஒரு பக்கம் மகள். அன்னை ஹதீஜா தன் மகளை பார்த்து அழுகிறார்கள், தேம்பி தேம்பி அழுகிறார்கள். என் மகளை இந்த உலகத்தில் நான் அனாதையாக விட்டு செல்கிறேனே, என் மகளை யார் பராமரிப்பார், யார் பார்த்துக் கொள்வார் என்ற ஒரு கவலை அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அவர்களுக்கு. அழுகையில் என்ன செய்தார்கள்? தன் மகளை அணைத்தார்கள். அழைத்து தன் மகளை 3 முறை கட்டி அணைத்து சொன்னார்கள், ஃபி அமானில்லா, ஃபி அமானில்லா, ஃபி அமானில்லா. பாத்திமாவே, உன்னை நான் இந்த உலகத்திலே யாரிடத்திலும் ஒப்படைக்கவில்லை, அல்லாஹ்விடத்திலே ஒப்படைக்கிறேன். அல்லாஹ், என் மகளுக்கு நீதான் பொறுப்பு. இந்த கேள்வியை மனதில் பதிய வையுங்கள். இதற்கான விளக்கம் பின்னால் சொல்லுவார்கள். இரண்டாவதாக அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அவர்கள் இந்த உலகத்தை விட்டு மறைகிற பொழுது கடைசியில் அவர்களுடைய உடலை மறைப்பதற்கான முறையான கஃன் துணி இல்லை. பல லட்சம் கோடிக்கு சொந்தக்காரியான அன்னை ஹதீஜா செங்கலையும் சல்லியும் வாரி வாரி வீட்டை கட்டக்கூடிய அளவை போன்று தங்கத்தையும் வெள்ளியும் வாரி வாரி தந்தார்கள் இந்த உலகத்திற்கு, தீனுக்கு. தங்கத்தையும் வெள்ளியும் செங்கலை போன்று ஜல்லியை போன்று வாரி வாரி கொடுத்த ஒரு செல்வ சீமாட்டினுடைய கடைசி நிலைமை, கஃன் துணி வாங்குவதற்கு கூட வழி இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் முதல் முறை குகையில இருந்து பயந்து வீட்டுக்கு வந்த பொழுது எனக்கு பயமாக இருக்கிறது என்று சொன்னேன். அன்னை ஹதீஜா என் மீது 7 போர்வைகளை போர்த்தினார்கள். 1 அல்ல 2 அல்ல, 7 போர்வை. ஹதீஜாவுடைய உடலை மறைப்பதற்கு ஒரு போர்வை கூட எனக்கு இல்லையே, கை சேதமே, வருத்தமே என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருத்தப்பட்டார்கள். 3வது செய்தி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னை ஹதீஜாவை அடக்கம் செய்து விட்டு வீட்டுக்கு வந்தார்கள். மகள் ஃபாத்திமா கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், என் அம்மையார் இப்பொழுது எந்த நிலையிலே இருக்கிறார்கள்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹு தஆலா உங்களுடைய தாயாரை, அன்னை ஆசியா, அன்னை மரியம், இந்த 2 பெண்களுடைய நடுவில் அல்லாஹ் உங்களுடைய தாயாரை தங்க தட்டிலே வைத்திருக்கிறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மகளாருக்கு ஆறுதல் சொன்னதற்கு பிறகுதான் பாத்திமா நாயகி அமைதி அடைந்தார்கள். இந்த வரலாற்றில் 3 செய்திகளை குறிப்பிடுவார்கள். பெண்களே, தாய்மார்களே, இந்த மாதத்திற்கான தலைப்பே பெண்களே நன்மைகளை சேர்த்தெடுங்கள். அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் இந்த உலகத்திலே வாழும் பொழுது நன்மையை மாத்திரமே நாடினார்கள். அதனால்தான் உயிர் பிரியும் தருவாயிலும் கூட ஃபாத்திமாவை யாரிடத்தில் ஒப்படைப்பது என்ற கேள்வி அவர்களிடத்தில் வந்தது. பராமரிப்பு தவறாக போனால் என் மகள் நன்மை எழுந்து வாழ்வாள், அதனால் அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்கிறேன் என்று அல்லாஹ்வின் மீது பொறுப்பு சாட்டினார்கள். அல்லாஹ்விடத்தில் ஒப்படைத்து விட்டால் அல்லாஹ்வே என் மகளை பாதுகாத்துக் கொள்வான், என் மகளுக்கான நன்மை செய்வதற்கான வாய்ப்புகளை அல்லாஹ்வே உண்டாக்கி தருவான். எனக்கு நன்மைகளை செய்ய வாய்ப்புகளை உண்டாக்கி தந்த அந்த அல்லாஹ்விடத்தில் என் மகளையே ஒப்படைக்கிறேன். முதல் செய்தி, நான் பெற்ற நன்மை என் மகளும் பெற வேண்டும்.
நன்மைகளை சேர்ப்பதில் பெண்கள் அதிகம் ஆர்வம் எடுக்க வேண்டும். இரண்டாவது செய்தி, இந்த உம்மத்திற்கு வாரி வாரி தந்திருந்தாலும் கடைசி காலத்தில் கஃன் துணி வாங்குவதற்கு கூட வழி இல்லாமல் வறுமை அவர்களை பீடித்தது. அது எதை காட்டுகிறது? அல்லாஹ் தந்த எல்லாமே இந்த தீனுக்கு நான் செலவு செய்கிறேன். செலவு செய்ய உண்மை நோக்கம் பின்னணி என்ன? நன்மைகள், வேறு எதுவுமே கிடையாது. அல்லாஹுடைய பொருத்தம் பெற வேண்டும், இரண்டாவது நன்மை அடைய வேண்டும். அல்லாஹ் நமக்கு எவ்வளவு செல்வம் தந்திருந்தாலும் அதை இந்த தீனுக்காக செலவு செய்யுங்கள். பள்ளிவாசல் நிர்வாகத்திடத்தில் முறையிடுங்கள். பாய், பள்ளிவாசலுக்கு ஏதாவது தேவையா இருக்கா சொல்லுங்க, நான் வாங்கி தர்றேன். எங்க வாப்பா எனக்கு நிறைய சீர் செஞ்சு அனுப்பியிருக்கிறாரு, எங்க வாப்பாவுடைய ப்ராப்பர்ட்டி எனக்கு நிறைய இருக்கு, எனக்கு பின்னாடி நான் அதை என்ன செய்ய போறேன் சொல்லுங்க. பள்ளிவாசலுக்கு என்ன செய்யணும், மதரசாக்கு என்ன செய்யணும்? இது மாதிரி நன்மையான காரியங்களில் பெண்களே நீங்கள் உங்களுடைய அந்தஸ்துகள், உங்களுக்கு கொடுத்த வசதி வாய்ப்புகளை நன்மைக்கு பயன்படுத்துங்கள். கதீஜா நாயகி பயன்படுத்தியதை போன்று. மூன்றாவதாக, அன்னை ஆசியா மரியமுக்கு நடுவில் அன்னை கதீஜா தங்கத்தட்டில் வைப்பதனுடைய நோக்கம், ஆசியாவும் சரி மரியமும் சரி இந்த உலகத்திலே எல்லா பெண்களுக்கும் முன்மாதிரியாக வாழ்ந்தவர்கள். நன்மைகளை அள்ளிக் கொள்வதில் ஆசியா மரியம் போன்ற பெண்களை இந்த உலகத்திலே பார்க்கவே முடியாது. இந்த வரிசையில் அன்னை கதீஜா, இந்த மூன்றையும் இன்றைய பெண்களுக்கு அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் இப்படித்தான் பெண்கள் நன்மை சம்பாதிப்பதில், மௌத்துக்கு பின்னால் நன்மை சேகரிப்பதில் அதிக கவனம் எடுக்க வேண்டும் என்று அன்னை கதீஜா ரலியல்லாஹுடைய கடைசி சக்கராத்துடைய வேலைகளிலே நடந்த வரலாற்று வரிகள் என்பதாக நமக்கு புரிய வைக்கிறது. இப்படி வரலாற்று முழுக்க எங்கு பார்த்தாலும் ஒரு சஹாபி எப்படியாவது தங்கள் வாழ்க்கையிலே நன்மை சம்பாதிப்பதில், நன்மையை சேர்ப்பதில் அதிகம் ஆர்வம் காட்டியிருக்கிறார்கள். எந்த சஹாபியும் நன்மை சம்பாதிப்பதில் பின்வாங்கியதாக வரலாறே கிடையாது. எல்லா சஹாபிகளும் நன்மைகளை அள்ளிக் கொள்வதில் அவ்வளவு துடிப்பாக செயல்பட்டார்கள். ஒன்றல்ல ரெண்டல்ல, பல ஆயிரக்கணக்கான சம்பவங்கள். சஹாபி பெண்கள் இந்த உலகத்தின் பக்கம் தன் கவனத்தை செலுத்தவில்லை, மறுமையின் பக்கம் தான் தன் கவனத்தை செலுத்தினார்கள். மன்னரை பக்கம் தான் தன் கவனத்தை செலுத்தினார்கள். உலகத்தில் வாழ்ந்தார்கள், ஒரு ஜடமாக வாழ்ந்தார்கள், பிள்ளைக்கு தாயாக வாழ்ந்தார்கள், கணவனுக்கு மனைவியாக வாழ்ந்தார்கள், குடும்ப தலைவியாக வாழ்ந்தார்கள். ஒழிய இந்த உலகத்தை நேசித்து ஒரு நாளும் சஹாபி பெண்கள் வாழவில்லை. மறுமைக்காகவே தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள் தன் சஹாபி முத்துக்கள். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நொடியும் நன்மைக்காகவே அவர்கள் பயன்படுத்தினார்கள். நின்றால் தஸ்பீஹ், உட்கார்ந்தால் தஸ்பீஹ், படுத்தால் தஸ்பீஹ், அவர்கள் தூங்கினால் அவருடைய உள்ளங்கள் தஸ்பீஹ். அல்லாஹ்வை எப்போதுமே தியானித்துக் கொண்டிருந்தார்கள் சஹாபி பெண்கள். ஆழமான ஒரு செய்தியை சஹாபி பெண்கள் உள்வாங்கியதால் தான் இந்த உலகத்தை அவர்கள் வெறுத்தார்கள். எப்படிப்பட்ட நிலையில் வெறுத்தார்கள்? இந்த உலகத்தை எப்படி அவர்கள் ஒப்பிட்டார்கள்? செத்து போன ஒரு நாயிடத்தில் யாராவது ஏதாவது பலனை பெறுவானா? நாயினாலே 4 அடி தூரம் போவோம், அந்த நாய் நடுவில் செத்து கிடக்கு, அதில் ஏதாவது போய் நமக்கு ஃபாய்தா தேட முடியுமா? சஹாபி பெண்கள் இந்த உலகத்தை செத்து போன நாய்க்கு சமமாக்கினார்கள். இந்த உலகம் ஒன்றும் இல்லை, ஆனால் இந்த உலகத்தில் ஒன்று இருக்கிறது, அதுதான் நன்மைக்கான வாய்ப்பு. இந்த உலகத்தை விட்டு விட்டால் நன்மை என்னால் எங்கு போய் சம்பாதிக்க முடியும்? நான் எங்கு சம்பாதிப்பேன்? அதற்கான வாய்ப்பு அல்லாஹ் எங்கு வச்சிருக்கிறான்? யாருக்காவது அல்லாஹ் இதுக்கு முன்னாடி கொடுத்தானா? இல்லை இதுக்கப்புறம் கொடுக்குற வாக்குறுதி தந்திருக்கிறானா? இல்லையே. இந்த ஒன்றை உள்வாங்கினார்கள். அந்த ஹிதாயத்தின் வாசலை அல்லாஹ் சஹாபிகளுக்கு திறந்து விட்டான். ஒரு வேதனை, இன்றைய இஸ்லாமிய பெண்களுக்கு அந்த ஹிதாயத்தின் வாசல் திறக்கப்படவில்லை. அது திறப்பதற்காக வேண்டிதான் இந்த பயான் மஜ்லிஸ். இந்த உலகத்தில் சம்பாதித்தால் தான் உண்டு என்று நீங்கள் நினைத்தாலே நீங்கள் ஹிதாயத்தின் வாசலில் வந்து விட்டீர்கள். ஒரு பெண் எப்படி நினைக்க வேண்டும் நன்மையை சேர்ப்பதில்? நான் ஹயாத்தாக இருக்கிறேன், நான் மௌத்தாகி விட்டால் என்ன செய்வார்கள்? 3 நாள் கழித்து ஜியாரத் செய்வார்கள், எனக்காக குர்ஆன் ஓதுவார்கள். 3ஆம் பாத்தியா, 7ஆம் பாத்தியா, 10ஆம் பாத்தியா, 30ஆம் பாத்தியா, 40ஆம் பாத்தியா என்று 40ஐ நல்ல ஜோரா செய்வார்கள். ஊருக்கு விருந்து போடுவார்கள். 6 மாத பாத்தியா செய்வார்கள், வருட பாத்தியா செய்வார்கள். அத்தோடு என்னை கழுவி மறந்து விடுவார்கள். ஒரு பெண் தாயாகவோ மனைவியாகவோ மகளாகவோ சகோதரியாக இருந்தால் இந்த நிலைமை தான். மிஞ்சி போனால் 1 வருடம் வரைக்கும் தான் உங்களை ஞாபகம் வைத்திருப்பார்கள். 1 வருடத்திற்கு பின்னால் உங்கள் நிலைமை
ஒரு வருடத்திற்கு மாத்திரம் நன்மை எத்தி வைக்கக்கூடிய நன்மை போதுமா? இந்த உலகம் அழிவதற்கு மண்ணில் நாம் தங்க வேண்டாமா? அதற்கு உறவுகள் செய்யக்கூடிய ஒரு வருடத்தின் நன்மை இருந்தால் சுவனம் பெற்று விடலாமா? நமக்கான நன்மை நாம் செய்தால் தானே அல்லாஹ் நம்மை புரிந்து கொள்வான். மற்றவர்கள் செய்யக்கூடிய நன்மை இஹ்லாஸாக செய்தால் தான் உண்டு. இஹ்லாஸாக செய்யாமல் பேருக்கு செய்தால் அந்த நன்மையும் அழிந்து போய்விடும். அப்போ ஒரு பெண் எதை நினைக்க வேண்டும்? நான் இறந்து போனால் எனக்காக ஒருவரும் என் கபருக்கு தினம் வந்து யாசின் ஓத மாட்டார்கள். அதை நினைத்து இன்றையிலிருந்து நான் தினம் யாசின் ஓதி எனக்கு நானே பக்தி செய்துகிறேன். நான் மௌத்தா போனால் என் பெயரில் யாரும் ஒரு மாதத்திற்கு ஒரு குர்ஆன் கதம் செய்ய மாட்டார்கள். அதை நினைத்து எனக்கு நானே குர்ஆன்களை ஓதிக்கொள்கிறேன். நான் இறந்து போனால் என் பெயரில் யாரும் தான தர்மங்கள் செய்ய மாட்டார்கள். அதை நினைத்து இந்த உலகத்தில் நான் எனக்கே தான தர்மங்கள் அதிகம் செய்து கொள்கிறேன் என்ற இந்த தொலைதூக்கு கவலையான சிந்தனைகள் தான் ஒரு பெண்ணால் நன்மைகளை சேர்த்திட முடியும். நன்மைகளை சேர்த்திடுங்கள் என்று சொன்னால் பாங்கு சொன்னா மணி அடிச்சா சாப்பாடுற மாதிரி பாங்கு சொன்னோடனே தொழுகை அந்தந்த டைமிங்கில் செய்கிற அமலின் நன்மையை மாத்திரம் வைத்து நாம் நன்மைகளை சேர்த்ததாக அர்த்தம் கிடையாது. ஃபர்லுகளை, சுன்னத்துகளை, நஃபில்களை தாண்டி உபரியான நன்மைகளை நாம் அதிகப்படியாக செய்ய வேண்டும். எத்தனையோ பெண்கள் இன்றைக்கு இஸ்லாமிய பெண்கள் ஹிதாயத்தின் வாசலை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டாங்க. எத்தனையோ பெண்கள், ஒரு பெண் சொல்லுகிறாள் பொது வெளியிலே, 70 வருஷம் ஆனாலும் நான் என் தளபதிக்காக உயிரோடு இருப்பேன் என்று சொல்லுகிறாள். ஒரு பெண் எவ்வளவு மறுமை மறந்தவளாக இருந்திருந்தால், மன்னரை மறந்தவளாக இருந்தால் இப்படிப்பட்ட வார்த்தை வரும். அல்லாஹ்வை மறந்து, ரசூலை மறந்து, தீனை மறந்து, கபூரை மறந்து, மறுமையை மறந்து, அல்லாஹ்வுடைய கேள்வி கணக்கை மறந்து, டோட்டலா எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரு பொது வெளியில ஒரு 3 மணி நேரம் ஒரு திரைப்பட காட்சிக்காக, ஒரு ரசனைக்காக, ஒரு ஆடல் பாடலுக்காக, ஒரு நேர காலங்களை போக்குவதற்காக, உலகத்துடைய ஆதாயத்திற்காக ஒட்டுமொத்த ஈமானையும் நன்மையும் ஒரு பெண் இழந்து இந்த வார்த்தையை சொல்கிறார் என்று சொன்னால் அந்த பெண்ணுடைய உள்ளத்துல கடுகளவு கூட ஈமான் இல்லை. இதுதான் உண்மை. என்ன ஒரு வித்தியாசம், அந்த பெண் சொல்லிவிட்டால் மற்றவர்கள் சொல்லவில்லை, மனதில் வைத்திருக்கிறார்கள். அந்த தாய்மார்கள் அப்படிப்பட்ட பெண்களாக நாம் உருவாகக்கூடாது. ஒரு பெண் சொல்றாங்க, கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்றாங்க, 70 வருஷமானாலும் அந்த படத்தை நாங்கள் வெற்றி படமாக ஆக்குவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? 70 வருஷம் நான் வாழ்ந்தாலும் தொழ மாட்டேன், 70 வருஷம் நான் வாழ்ந்தாலும் குர்ஆன் ஓத மாட்டேன், நன்மையை செய்ய மாட்டேன், நன்மை செய்யறது ஆர்வம் காட்ட மாட்டேன், தினம் அந்த படத்தை பார்த்து 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 அந்த படத்தை வெற்றி படமாக ஆக்குவேன். இதுக்கு அல்லாஹ் நம்மளை அனுப்புனான், இதுக்கு அல்லாஹ் நம்மளை அனுப்புனான். அந்த தாய்மார்களை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய மாணவர்களிலே ஒரு மாணவர் இப்னு அப்துல் வாஹித் என்று சொல்லக்கூடிய ஒரு மாணவரிடத்தில் ஒரு சம்பவத்தை சொல்லி காட்டுகிறார்கள். அருமை மாணவர்களே, உங்களுக்கு ஒரு சம்பவத்தை நான் சொல்லுகிறேன், அதை கேளுங்கள். ஒரு நாள் என் மனைவி வீட்டிலே எல்லா வேலைகளும் செய்து கொண்டிருந்தாள். மாவு அரைத்து கொண்டிருந்தாள், பாத்திரங்களை கழுவி கொண்டிருந்தாள், துணிமணிகளை துவைத்து கொண்டிருந்தாள். இதை பார்த்து என் மனைவியுடைய கரங்களை பார்த்தேன், அப்படியே கைகளெல்லாம் புண்ணுகளாக வெந்து போயிருந்தன, முகமெல்லாம் வாடி போயிருந்தது, உடலெல்லாம் பலவீனமாக இருந்தது. என் மனைவியால் நன்மை செய்வது அதிகம் அக்கறை எடுக்க முடியவில்லை. குடும்ப வேலை, குடும்ப வலு. நான் என் மனைவிடத்தில் சொன்னேன், அன்னை பாத்திமா இடத்திலே, நீ போய் உன் தந்தை இடத்திலே நிறைய போரில் கிடைச்ச அடிமை பெண்கள் கிடைத்திருக்கிறார்கள், ஒரு அடிமை பெண்ணை நீ வாங்கிட்டு வா, அந்த பெண்ணை நம்ம வீட்டுக்கு வேலைக்காரியாக வச்சுப்போம், அந்த பெண்ணுக்கு தேவையானது எல்லாத்தையும் கொடுப்போம், நீ செய்கிற வேலை எல்லாத்தையும் அந்த பெண் செய்யட்டும், நீ நன்மை செய்கிறது அதிக அக்கறை எடுப்ப, அதிக நேரம் உனக்கு கிடைக்கும். கணவன் மனைவியுடைய மன்னரை மருந்து வாழ்க்கைக்காக கவலைப்படுறார். மனைவி கணவர் இவ்வளவு தூரம் சொல்றாரு சொல்லி தந்தை ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு சென்றார்கள். வீட்டுக்கு போனால் அங்கே நிறைய பேர் ரசூலுல்லாஹ் வீட்டில் இருக்கிறாங்க. கூட்டத்தை பார்த்து பாத்திமா நாய்க்கு ஒரு வெக்கம் வந்துச்சு. அந்த கூட்டத்தில் போய் என்ன 1000 தான் தந்தை மகளாக இருந்தாலும் உரிமையாக கேட்கலாம், ஊர் ஒன்றும் சொல்லாது. இருந்தாலும் ஒரு வெக்கம் மக்களுக்கு மத்தியில் எப்படி போய் என் தந்தை இடத்தில் கேட்பது. போனார்கள், பாத்திமா நின்றார்கள், பார்த்தார்கள், கூட்டம் பெரும் கூட்டம், இது வேலைக்கு அவன் சொல்லிட்டு வீட்டுக்கு வச்சான். வீட்டுக்கு வந்த பாத்திமா நாயகி ரசூலுல்லாஹ் நோட்டம் விட்டுட்டாங்க.
மகள் வந்திருக்கிறாள், நின்றிருக்கிறாள், ஏதோ கேட்க முன் வந்திருக்கிறாள், ஆனால் கேட்காமல் திரும்பிவிட்டார். மனதில் வைத்துக் கொண்டு மறுநாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னை ஃபாத்திமா நாயகி வீட்டுக்கு வந்தார்கள். அலி ரலியல்லாஹு இருக்கிறாங்க. நேற்று வந்தீர்கள், ஏதோ கேட்பதை போன்று நின்றீர்கள், ஆனால் எதுவும் கேட்காம போயிட்டீங்களே, என்ன கேட்கணும் வந்தீங்க? ரசூலுல்லாஹ் அப்படியே கேட்குறாங்க. ஃபாத்திமா நாயகி அப்பவும் சொல்லலை, கூச்சல் பண்ணுறாங்க. அலி ரலியல்லாஹு சொன்னார், யார் ரசூலுல்லாஹ், மாமனார் அவர்களே, நான் தான் என் மனைவியை உங்கள் மகளை உங்களிடத்தை அனுப்பி வச்சேன். எதற்காக? இந்த காரணத்திற்காக. காலையில் மாவு அரைக்கிறது, வீட்டை பெருக்கிறது, துணிமணிகளை துவைக்கிறது, இதுக்கே நேரம் கரெக்டாக இருக்கும். நன்மைகளும் செய்கிறாங்க, இருந்தாலும் தொடர்ந்து இன்னும் அதிகம் செய்யணும். அவங்களோடலும் பலவீனம் ஆயிடும். ஒரு வேலை பெண்மணி, ஒரு அடிமை பெண்மணியை கேட்டு வாங்கிட்டு வா, நான் தான் அனுப்பி வச்சேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்திருக்கலாம்? தன் மகளுக்கு மீறி என்ன இருக்கு இந்த உலகத்துல? தன் மருமகனுக்கு மீறி என்ன இருக்கு இந்த உலகத்துல? கேட்கக்கூடாத மருமகன், கேட்கக்கூடாத மகள் கேட்டாங்கிற அடிப்படையில ஒரு அடிமை என்ன, 10 அடிமை கூட ரசூலுல்லாஹ் கொடுத்திருக்கலாமே. அந்த சக்தி ரசூலுல்லாஹ் அன்னைக்கு இருந்தது. அப்படி கொடுத்தால் யாரு கேட்க முடியும்? எல்லாம் இருந்தது. ஆனா ரசூலுல்லாஹ் ஒரு அடிமை கூட கொடுக்கல, ஒரு அடிமை கூட கொடுக்கல. வந்த ரசூலுல்லாஹ் அன்னை ஃபாத்திமாவுக்கு என்ன சொல்லிட்டு போனாங்க தெரியுமா? அருமை மகளே, நான் உனக்கு சொல்வது என்ன, உனக்கே தெரியும், எவ்வளவு பெரிய வேலைகளாக இருந்தாலும், எவ்வளவு சுமை தாங்கக்கூடிய வேலைகளாக இருந்தாலும், அந்த வேலைகளை செய்வதற்கு முன்னாலேயே, அந்த வேலை ஈடுபடுவதற்கு முன்னாலேயே உன்னை நீ நன்மையில ஈடுபடுத்திக் கொள். நீ நன்மையில ஈடுபடுத்திக் கொண்டீனா உன் வேலை இலகுவாக்கப்படும். அப்பொழுது அறிமுகப்படுத்தப்பட்டதுதான் சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர். 33 சுபஹானல்லாஹ், 33 அல்ஹம்துலில்லாஹ், 34 அல்லாஹு அக்பர். 99 முறை தஸ்பீஹ் செய்து லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று கம்ப்ளீட் பண்ணா அது பரிபூர்ண நன்மை நமக்கு பெற்றுத் தரும். நீங்க நல்லா கவனிங்க. ஒரு நாளைக்கு ஒரு பெண், குறிப்பா இன்றைய இளைய தலைமுறை யுவதிகள், 10வது படிக்கக்கூடிய யுவதிகளிலிருந்து காலேஜ் படிக்கிற யுவதிகள் வரைக்கும் எத்தனை பெண்கள், குடும்ப பெண்கள், வாலிய பெண்கள் இரவிலே படுக்க போகின்ற பொழுது இந்த தஸ்பீஹாத்துக்களை செய்துவிட்டு படுக்கிறார்கள். இது என்ன 1000 ரக்காத்தா, இல்ல ஒரு குர்ஆன் ஹதமா, இல்ல என்ன உஹுது மலை ஏறுற நன்மையா, இல்ல போர்ல சண்டை போடுற யுத்த களமா? ஒண்ணுமே இல்லையே. படுத்த படுக்கையில, படுக்கக்கூடிய அந்த படுக்கையில உட்கார்ந்தே ஓதலாமே. உட்கார்ந்து ஓத முடியாவிட்டாலும் வீட்டு வேலைகளை செய்து கொண்டே தஸ்பீஹாத்துக்களை செய்யலாமே. அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய தஸ்பீ மணிலாம் வந்துருச்சு. இப்போ அந்த விரல்ல மோதிரம் போடுறவன் நிறைய வந்துருச்சு. முன்னெல்லாம் கையில வச்சுக்கின்னு இப்படி இப்படின்னு இருப்பாங்க, பாக்குறவங்க ஏதோ நம்மள சொல்லுவாங்க. இப்ப அப்படியும் கிடையாது. விரல கடக்கின மாதிரி எல்லாம் அல்லாஹ் தஆலா லேசாக்கிட்டானே. எந்த பெண் அந்த நன்மையை அடைகிறார்கள், நன்மையை சேர்ப்பதில் ஆர்வம் காட்டுகிறார்கள்? நீங்க கணக்கு போட்டு பாருங்க. ஒரு வருஷத்துக்கு 365 நாள், ஒரு நாளைக்கு இரவுல படுக்க போகும்போது ஒரு பெண் இந்த தஸ்பீஹாத்துக்களை முழுமையாக ஓதி லா இலாஹா இல்லல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொல்லி முழுமைப்படுத்துகிற பொழுது 100 நன்மைகள் கிடைக்கின்றன. ஒன்றல்ல, ரெண்டல்ல, 100 நன்மை. சுபஹானல்லாஹ் நன்மை 1, அல்ஹம்துலில்லாஹ் நன்மை 1, அல்லாஹு அக்பர் நன்மை 1, 99 நன்மையோடு கலிமா லா இலாஹா இல்லல்லாஹ் சேர்த்தால் 100 நன்மைகள் பரிபூர்ணமாக அவள் பெறுகிறாள். ஒரு வருஷத்துக்கு 365 நாள், ஒரு நாளைக்கு நீங்க 100 நன்மைன்னா ஒரு வருஷத்துடைய நன்மையை கணக்கு போட்டு பாருங்க. 36,500 நன்மைகள் ஓராண்டுக்கு உங்களுடைய அக்கௌண்ட்ல விழுது. காசு பணத்தை கொண்டு போய் பேங்க்ல போடுறது, நகை நட்டுகளை சேர்ப்பது தவறு என்று இஸ்லாம் சொல்லவில்லை. அது தேவைதான். அதை தாண்டி மன்னரை மறுமைக்கு இந்த நன்மையும் தேவை அல்லவா? இதை சேர்ப்பதில் கொஞ்சம் உலகத்தில் கவனம் எடுக்கும் அல்லவா? எத்தனை பேர் நம்மில கவனம் எடுக்கிறோம்? அன்பார்ந்த தாய்மார்களே, அன்னை ஃபாத்திமா ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து 5 விஷயங்கள் அவர்கள் செய்து கொண்டே இருப்பார்கள். கையினால் கோதுமை அரைப்பார்கள், நாவினால் குர்ஆன் வசனங்களை ஓதுவார்கள், உள்ளத்தால் அதற்கு விளக்கமை சொல்லிக் கொள்வார்கள், பாதத்தால் தொட்டிலை குழந்தைகளை மாட்டிக் கொள்வார்கள், தான் செய்த பாவங்களை நினைத்து கண்ணீரும் வடிப்பார்கள். இந்த 5ம் அன்னை ஃபாத்திமா குடும்ப வேலைகள் செய்கிற பொழுது தொடர்ந்து செய்வார்கள் என்று வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். இதுல நீங்க கவனிச்சீங்கன்னாக்கா 2வது
உள்ளத்தால் குர்ஆன் வசனங்களை ஓதிக்கொண்டே குடும்ப வேலைகளிலே ஈடுபடுவார்கள். தாய்மார்களே, நீங்கள் பக்ராவோ ஆல் இம்ரானோ அல்லது ஆராஃபோ அன்ஃபாலோ அதை தேவை. பின்னாடியிலிருந்து கடைசி சூறாக்கள் ஸ்டார்ட் பண்ணாலே எப்போதுமே குல் அஊது பிரப்பின் நாஸ் மலிகின் நாஸ் இலாஹின் நாஸ் மின் ஷர்ரில் வஸ்வாஸில் கன்னாஸ் அல்லதீ யுவஸ்விஸு ஃபீ சுதூரின் நாஸ் மினல் ஜின்னதி வன் நாஸ். ஒரு பாத்திரம் கொண்டு ஒரு சூறா ஓதி முடிச்சிடலாமே. டீ போட போயிட்டோம், டீ தூள் எடுக்கிற, சக்கரை போடுறோம், டீ கொதிக்க வைக்கிறோம், பால் கொதிக்குது. மின் ஷர்ரி மா கலக் வ மின் ஷர்ரி காஸிகின் இதா வகப் வ மின் ஷர்ரி நஃபாஸாத்தி ஃபில் உகத் வ மின் ஷர்ரி ஹாஸிதின் இதா ஹஸத். டீ போட்டு முடிக்கிறப்ப ஃபலக் முடிச்சு. குர்ஆன்ல ரசூல் சொன்னார்கள், ஒரு எழுத்திற்கு ஒரு நன்மை, ஒரு எழுத்திற்கு 10 நன்மை தரப்படும் என்று சொன்னார். ரமலான்ல 70, ரமலான் இல்லாத மாதங்களில் ஒரு எழுத்துக்கு எத்தனைங்க? 10 நன்மை. சூரா நாஸ்ரியும் சூரா ஃபலக்லையும் ஏறக்குறைய 12 ஆயத்துக்கள், எத்தனை எழுத்துக்கள் எண்ணி பாருங்கள். அப்ப எத்தனை நன்மை நாம் அடைகிறோம். இப்படி அன்னை ஃபாத்திமாவை போன்று குடும்ப வேலைகளாக இருந்தாலும் நன்மைகளிலே அந்த காலங்களை வயதை கழித்தார்கள், கடத்தினார்கள். இன்றைய பெண்கள் காதுகளிலே ப்ளூடூத்தை மாட்டிக்கொண்டு, ஹெட்ஃபோன்களை மாட்டிக்கொண்டு ஹிந்தி பாடல்கள், தமிழ் பாடல்கள், ஆங்கில பாடல்கள், எல்லா பாடல்களையும் கேட்டுக்கொண்டே வேலை கூட ஓடாது. ஒரு டீயை 1 மணி நேரமாக போட்டுட்டு இருப்பாங்க. அது பாட்டில் கவனம் போகுது. அவங்களோட சேர்ந்து இவங்களும் சிங்கர் பாடுறாங்களா, டீ தூக்குல சர்க்கரையை போகிறதுக்கு பதிலாக என்ன செய்யறாங்க, உப்பு அள்ளி போடுறாங்க. பார்த்த தாய்மார்களே, இந்த வரலாற்று எவ்வளவு தூரம் நமக்கு பெரிய ஒரு பயனையும் ஒரு படிப்பினையும் தந்து கொண்டிருக்கிறது. இப்படி வரலாறு முழுக்க நன்மைகளை அள்ளிய சஹாபி பெண்கள், அந்த பரம்பரையில் வந்தவர்கள், அந்த இஸ்லாமிய தீன் என்ற கோட்டையில் வந்த இன்றைய இஸ்லாமிய பெண்கள் நன்மைகளை குறிவைத்து எடுக்கிறார்களா? நன்மைகள் தான் நம்மளுடைய நோக்கம் என்று வாழுகிறார்களா? இல்லையே. நன்மைகள் அல்ல வேண்டிய தாய்மார்கள் தீமைகளை அள்ளி கொண்டிருக்கிறார்கள். நன்மைகளை மூட்டை மூட்டையாக எடுக்க வேண்டிய தாய்மார்கள் தீமைகளை மூட்டை மூட்டையாக எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். சஹாபி பெண்களில் ஹஜ்ரத் ஜுலைபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சஹாபாக்களே ரொம்ப குட்டையான சஹாபி. எல்லாரையும் ஒரு வெறுப்பேற்றுவாங்க. எதை வச்சு? அவர் பேர் அந்த மாதிரி ஒரு நகைச்சுவையா இருக்கும். ஜுலைபி சஹாபாக்கள்லாம் வெறுப்பேற்றினாங்க. ரசூல்லாட்ட போய் சொன்னாங்க, யார சொல்ல என்ன எல்லாரும் வெறுப்பேற்றுறாங்க. எதை வச்சு? என் பேரை வச்சு. கவலைப்படாது, அல்லாஹ் எல்லாம் சரி செய்வான். கேட்டாங்க, நீ தனியா இருக்கிறியா, திருமணம் பண்ணிக்கலையா? என் பேரை வச்சே வெறுப்பேற்றுறாங்க, எனக்கு எங்க பொண்ணு கொடுப்பாங்க? கவலைப்படாது, நான் ஒரு முகவரி தரேன், அங்க போய் நான் சொன்னதா பெண் கேள். போராடு ஜுலைபி அவர்கள் ரசூல் அனுப்பினார்கள். உங்கள் வீட்டில் பெண் இருக்காங்க, ஏதோ வெங்காயம் தக்காளி கேட்குற மாதிரி கேட்குறாங்க. இன்னைக்கு கேட்டால் அப்படி கொடுத்துருவாங்களா? ஜமாத்தோட போனால் தான், அத்தா அம்மாவோட போனால் தான் பெண். இன்னைக்கு சும்மாலாம் போய் கேட்டால் கொடுத்துருவாங்களா? அடிக்க வந்துருவாங்க. ரசூல் சொன்னார்கள், உங்கள் வீட்டில் மணப்பெண் இருக்கிறது, எனக்கு திருமணம் முடித்து தாருங்கள் என்று. அந்த அத்தா அம்மா என்ன செய்யறாங்க? யாரு? உனக்கா? போய் உனக்கா நான் என் பொண்ணு தருவேன் பா, வெட்டி அடிட்டாங்க. போனாங்க ஜுலைபி அவர்கள் ரசூலுல்லாஹை சந்தித்தார்கள். என்ன ஆச்சு? போனே யார சொல்ல விரட்டி அனுப்பிட்டாங்க. நான் சொன்னேன் பிறகு, ஆமா நீங்க சொன்னதுக்கு பிறகுதான் ரசூலுல்லாஹை கிளம்பி வந்தார். உங்கள் வீட்டிலே மணப்பெண் இருக்கிறார், அந்த மணப்பெண்ணை திருமணம் முடித்தார். அல்ஹம்துலில்லாஹ். ரசூலுல்லாஹ் நீங்க கேட்டு நான் இல்லைன்னு சொல்லுவேன், உங்களுக்கு தான் நான் முதல்ல என் பெண்ணை தரேன். இல்லை இல்லை எனக்கு இல்லை, ஜுலைபி. ஜுலைபுக்கு நான் தரேன். அவரை பாருங்க, யார் ரசூலுல்லாஹ் எப்படி இருக்கிறார். எல்லாரும் வெறுப்பேற்றுறாங்க. அவரை போய் என் பொண்ணை கொடுத்தா நாளைக்கு கல்யாணம் முடிச்சு வீதிகளில் நடந்து போகும்போது என் பொண்ணையும் சேர்த்தான்னு வெறுப்பேற்றுவாங்க. அது வேணாம். ரசூல் சொன்னார்கள், இல்லை நீங்கள் தந்துதான் ஆக வேண்டும். அத்தாவுக்கு அத்தா அம்மாவுக்கும் ரசூலுக்கு இடையில வாக்குவாதம் போது உள்ள அறையிலிருந்து ஒரு குரல், யாரு சிக்னல் தரும் அவங்க சொல்லிட்டாங்க, பாப்பா அம்மா ரசூலை எதிர்த்து ஒரு வார்த்தை சொல்ல வேண்டாம், ஒற்றுக்கொள்ளுங்க, கபில்து நான் ஏற்றுக்கொள்கிறேன். ரசூல் எந்த ஜுலைபிக்காக என் வீட்டு வாசலில் வந்தார்களோ அது எவ்வளவு பெரிய பாக்கியம். யார் வீட்டுக்காவது போனாங்களா? இந்த வீடு எத்தனை வீடு இருக்கு, எங்கேயாவது போய் விட்டாங்களா? ஏன் என் வீட்டுக்கு வர வேண்டும், இது அல்லாஹ்வுடைய நாட்டம். பதில் பேசாதீர்கள், அந்த சம்பந்தத்தை ஒத்துக்கொள்ளுங்கள்.
அப்போது ஜுலைக்கு ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, உனக்கு என்ன சந்தோஷம் இந்த உலகத்தில்? எனக்கு மறுமையில் சொர்க்க ஊரில் பெண்களோடு சந்தோஷமாக இருக்கும். ஜுலைனுடைய ஒட்டுமொத்த ஆசை அதுதான். உலகத்தில் கல்யாணம் பண்ணோம், குழந்தை பெற்றுக்கணும், அது கிடையாது. அந்த எண்ணமே இல்லை. ரசூலுல்லாஹ் தான் வற்புறுத்தினாங்க. சரி, கல்யாணம்லாம் முடிஞ்சு போருக்கு போனாங்க. ஜுலை போருக்கு போன இடத்துல போர்லாம் முடிஞ்சு எல்லாம் அவங்க உறவுகளை அழைச்சிட்டு போகும்போது ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, உங்களில் யாரையாவது நீங்கள் இழந்து வாழ்க்கைங்களா, யாராவது விட்டுட்டீங்களா? எல்லாம் சொன்னாங்க, இல்லையா ரசூலுல்லாஹ், எங்கள் ஆட்கள் எல்லாம் வந்துட்டாங்க, பாதி பேர் போட்டாயிட்டாங்க. 2 வாட்டி கேட்டார், 3 வாட்டி கேட்டார். 3ஆவது வாட்டி கேட்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் வருத்தப்படுகிறேன், ஜுலை என்ற ஒரு சஹாபியை நான் இழந்து நிற்கிறேன். போய் தேடுறாங்க, மைதானத்தில் பார்த்தா 7 எதிரிகளுக்கு மத்தியில் நடுவில் படுத்து கிடக்கிறாங்க ஜுலை. உடம்புல 12 வெட்டுக்கள், சரமாரியான வெட்டுக்கள். சொன்னாங்க ரசூலுல்லாஹ், ஜுலை மௌத்தா போகும்போது தனியா மௌத்தா போல, வீரனாக மௌத்தா போயிருக்கிறார். இஸ்லாத்திற்காக, தீனுக்காக 7 பேரை கொன்றுவிட்டு மௌத்தா போயிருக்கிறார். இது மாத்திரமல்ல, அவர் கல்யாணமான புது மாப்பிள்ளை. ரசூலுல்லாஹ் கவலைப்படுறாங்க. கொண்டு போய் ரசூலுல்லாஹை அடக்கம் பண்ணிட்டு அழுகுறாங்க மன்னரையில். கொஞ்ச நேரம் கழிச்சு வானத்தை பார்த்து சிரிச்சாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, என்ன சிரிக்கிறீங்க? இப்போதான் அழுகிறீங்க, உடனே சிரிக்கிறீங்க, என்ன காரணம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்லை, எந்த ஜுலை மறுமையிலே சுவனத்துடைய ஊரில் பெண்களோடு இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாரோ அந்த ஆசை அல்லாஹ் கபூலாக்கி தந்து விட்டான். அந்த காட்சியை தான் நான் பார்த்து கொண்டு சிரிக்கிறேன் என்றார். நீங்க நல்லா கவனிக்கிற வரலாற்றில் பெண்ணு கேட்டு அனுப்புனாங்க, பெண்ணு கேட்டு வந்தாங்க, பெண்ணு கொடுக்க மறுத்தாங்க. ஒரு கட்டத்தில் பெண்ணு கொடுத்தாச்சு. கல்யாணம் முடிஞ்சதோட வாழ்க்கை வாழ்வாங்க பார்த்தா போருக்கு போய் ஷஹீதாயிட்டாங்க. அவங்க ஆசை அல்லாஹ் அவங்களுக்கு கபூலாக்கி தந்துட்டான். இவங்க ரசூலுடைய பேச்சை கேட்டாங்க, இவங்க நன்மை கொடுத்துட்டாங்க. இந்த வரலாற்றில் முழுக்க நமக்கு தேவையான செய்தி, அந்த பெண் தாய் தந்தையுடைய சம்பதத்தை மீறி ரசூலுல்லாஹ் வந்துட்டாங்கன்ற ஒரு காரணத்திற்காகவும், 2வது இதுல ஏதோ ஒரு நன்மை இருக்கிறதுனால தான் அல்லாஹ் ரசூலை என் வீட்டுக்கு அனுப்பியிருக்கிறான். அந்த நன்மையை நான் இழப்பேனா? நன்மையை சேர்த்தார்கள் அந்த பெண். அப்படிப்பட்ட பெண்ணாக நன்மை சேர்ப்பதில் ரொம்ப ஆழமாக, ரொம்ப நாம் தொலைதூக்கு சிந்தனையோடு சிந்தித்து பெண்களை நாம் சிந்தித்து வாழ வேண்டும். உஹுதுடைய போர்க்களம், அந்த போர்க்களத்தில் சஹாபாக்கள் போர் செய்கிறாங்க. பொதுவாக போருக்கு போகும்போது பெண்களையும் அழைச்சிட்டு போவாங்க. சில பெண்கள் என்ன அடிபட்டால் அவங்களுக்கு மருந்து போட, கட்டி விட, அவங்கள பராமரிக்க. அப்படி அந்த போரில் உம்மு இமாரா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி பெண், அன்சாரி பெண்ணும் போனாங்க. அந்த போரில் சின்ன படைக்குழு தான் உஹுதுல. அந்த உஹுதுல என்ன ஒரு செய்தி பரவுச்சுன்னா, இந்த போரில் நபிகள் நாயகத்தை கொன்று விடுவோம் என்று செய்தி பரவு. குழு சின்ன குழு தான், சஹாபாக்கள் கொஞ்சம் சஹாபாக்கள் தான். இப்போ என்ன செய்கிறாங்க, உம்மு இமாரா கட்டுறதுக்காண்டி டாக்டராக வந்தவங்க எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. மருந்து போடுறது, கட்டுறது, அதெல்லாம் எதுவும் வேணாம், என் காதுக்கு செய்தி வந்துருச்சு, ரசூலுல்லாஹ் இந்த போர்ல கொண்டு விடுவார்கள், அதை எப்படி நான் தாங்கி கொண்டே இருப்பேன் என்று சொல்லி கையில மருந்து எடுக்க வேண்டியவர்கள் வாளை எடுத்தார்கள். யாரு? ஒரு பெண். நாமெல்லாம் வெங்காயம் எடுத்தால் கத்தி எடுப்போங்க, ஆட்களை வெட்டுவதற்கு வாளை எடுத்தார்கள். எடுத்துட்டு களத்துல போய் சண்டை போடுறாங்க. சின்ன குழுதான். அந்த உம்மு மாராவுடைய ஒட்டுமொத்த குடும்பம் அந்த உஹுது களத்துல தான். கணவர் இருக்கிறார், மகன் இருக்கிறார், உம்மு மாரா அவங்களும் எல்லாம் சண்டை போடுறாங்க. ஒரு கட்டத்தில் உம்மு மாரா அவங்களுக்கு தலையில பலத்த அடி. அந்த காயத்தோடு ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டாங்க, யார் ரசூலுல்லாஹ், பலத்த அடி விழுந்திருக்கு, மருந்து போடுதுன்னு நான் கேட்கல, நானே மருந்து போடுறவங்க தான், நான் மருந்து போடுதுன்னு கேட்கல, என் குடும்பத்தில் அந்த என் கணவர் அந்த சண்டை போடுறாரு, இந்தா என் மகன் இங்கே சண்டை போடுறாரு, இங்கே நான் அடி வாங்கி முன்னாடி நிற்கிறேன், எனக்கு ஒன்று வேணும், மறுமையில் உங்கள் கூட சொந்தத்தில் இருக்கணும். நாங்கள் இதுக்கு நீங்கள் துவா செய்கிறீங்களா? டீலிங் நடக்குது. ரசூலுல்லாஹ் இதற்கு என்ன செய்து விட்டால் போச்சு என்று சொல்லி அந்த களத்திலும் ரசூலுல்லாஹ் உம்மு மாராவுடைய குடும்பத்திற்கு சுவனத்திலே என்னோடு ஒன்றாக இருப்பது ரசூலுல்லாஹ் துவா செஞ்சாங்க. ரசூலுல்லாஹ் துவா செஞ்சதுதான் தாமதம். அடுத்த கணம் கடல்ல இருக்கிற மீனை தூக்கி தரையில போட்டா எப்படி துள்ளும், அது மாதிரி துள்ளி குதிச்சு உம்மு மாரா ஒரு பெண் ஆணை காட்டில் பன்மடங்கு ஓடினார்கள். இதுக்கப்புறம் இந்த உலகத்தில் உயிர் வாழ்ந்தான்னா வாழ்னா என்ன, கணவனா மகனா குடும்பமா, எல்லாத்தையும் விட ஒரு பெரிய பாக்கியம் கிடைத்தது.
மறுமையிலே சுவனத்திலே ரசூலுல்லாஹ்வோடு இருப்பதற்கு அங்கீகாரம் கிடைத்து விட்டது. இந்த உலகத்துல வாழ்ந்தாலும் ஒண்ணு இல்லை, வாழ்ந்தாலும் ஒண்ணு இல்லை. மௌத்த நாடி போனாங்க. இருக்கிற எல்லா எதிரியும் துவம்சம் செஞ்சாங்க. ஒரு எதிரியை விடல. பல வெட்டுக்காயங்களோடு உம்மைமார்கள் ஷஹீதானார்கள். ரசூலுல்லாஹ் சொல்லி காமிக்கிறார்கள், அந்த உஹுது போரில் நான் வலது பக்கம் திரும்புகிறேன், இடது பக்கம் திரும்புகிறேன், ரெண்டு பக்கம் உம்மைமாரா தவிர யாரும் என் கண்ணில் படல. ரெண்டு பக்கம் நான் பார்க்கிற இடமெல்லாம் இந்த சஹாபி தான். தாய்மார்களை நாம் சிந்திக்க வேண்டும். நன்மை என்பது வெறுமன்னே தஸ்பியாக்கள், குர்ஆன் வசனங்கள், அது நபிமொழிகள், தான தர்மங்கள், இதில் மட்டுமில்லை. ஆரம்பகால பெண்கள் தீனுக்காக உயிரையும் கொடுத்தார்கள். அதுதான் உண்மையான நன்மை சேகரிப்பதில் ஆக சிறந்த நன்மை சேகரிப்பு. இன்னைக்கு நம்மளை யாராவது களத்துக்கு கூப்பிடுறாங்களா, போருக்கு கூப்பிடுறாங்களா? இல்லையே. இருக்கிற இடத்துல குடும்பத்தை கவனிச்சுக்கிட்டு நன்மையை தானே சேகரிக்க சொல்றாங்க. அது கூட இன்றைய கால இஸ்லாமிய பெண்களுக்கு செய்வதற்கு வலிக்குதுன்னா, சோம்பேறித்தனம் வருதுன்னா, இவங்களை நாம பயான் சொல்லி திருத்த வேணாம், மன்னரையே அவங்கள திருத்தும், கபூரே அவங்கள மாற்றம் செய்யும். உனக்கு பயான் செஞ்சாங்களே, நீ மாறுனியா, நீ உன்னை திருத்திக்கிட்டியா, இங்க வந்து குத்துது குறைகின்ற அனுபவி. இந்த உலகத்தில் வந்தவர்கள் யாரும் திரும்பி போனது கிடையாது என்று மன்னரை சொன்னால்தான் புரியுமோ என்றோ அல்லாஹ் இந்த இஸ்லாமிய பெண்களை பாதுகாக்க வேண்டும். புகாரில் வரக்கூடிய ஒரு செய்தி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவிக்குள்ள வர்றாங்க. உள்ள வந்தா பள்ளிவாசலுக்குள்ள கயிறு தொங்குது. ரசூலுல்லாஹ் பார்த்துட்டு மனம் உடைஞ்சு போயிட்டாங்க, என்ன பள்ளிவாசல்ல கயிறு தொங்குது, இதை பெரிய உம்மத்தை பிளவுபடுத்துற மாதிரி இருக்குது, இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. கேட்டாங்க, யார் இந்த மாதிரி கயிறை தொங்க விட்டது? மக்கள் சொன்னாங்க, உங்க மனைவி ஜைனப் ரலியல்லாஹு அவங்க தான் செஞ்சாங்க. கூப்பிட்டாங்க, ஏன் இந்த மாதிரி நீங்க பண்ணீங்க? ரசூலுல்லாஹ், இரவு நேரங்களில் நாங்கள் தொழுவோம். நல்லா கவனிக்க தாய்மார்களே, இரவு நேரங்களில் நாங்கள் தொழுவோம். தொழுகையில நிற்கும் போது, இரவு முழுக்க தொழுகையில் நாங்கள் நிற்கும் போது தூம்ப எங்களை கடந்து நாங்கள் தவறி கீழே விழுந்துட்டா, கீழே விழாமல் இருக்க இடுப்புல கயிறை கட்டி, அந்த கயிறு ஆல்ரெடி கட்டப்பட்டிருக்கோம், சுயநினைவோடு தொழுவோம். சுய நினைவு இழக்கிற பொழுது கீழே விழுந்து தொழ முடியாது, தூங்கிடுவோமே. தூங்கிடக்கூடாது, விழுந்திடக்கூடாது என்பதற்காக வேண்டிய குறிப்பா நன்மைகளை இந்த உலகத்துல இழந்திடக்கூடாது என்ற உயர்ந்த நோக்கத்திற்காகவே இரவு நேரங்களிலே மஸ்ஜிது நபவிகளிலே சஹாபி பெண்கள் கயிறுகளை இடுப்புல கட்டி தொழுத வரலாறு உண்டு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க மனைவியை பார்த்து, இப்படியெல்லாம் அல்லாஹ் தொழ சொல்ல, இந்த மாதிரிலாம் நீங்க செய்யணும், அல்லாஹ் எங்கேயுமே கட்டளை பிறப்பிக்கல. தொழுவுங்க, நன்மை செய்ய, உங்களால எவ்வளவு முடியுங்க செய்யுங்க. ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை கவனிக்க சஹாபிகளே, அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, உங்களால் எவ்வளவு முடியுமோ குர்ஆன் முடிந்த வரைக்கும் ஓதுங்க. ஒவ்வொரு நாளும் திக்ர் முடிந்த வரைக்கும் செய்யுங்க. நன்மையான காரியங்கள் முடிந்த வரைக்கும் தொடர்ந்து செயல்படுங்க. முடியும் போது நிப்பாட்டிடுங்க. உங்கள் உடல் வருத்தத்தை செய்து கொண்டு, உங்கள் உடலை வருத்தி கொண்டு எந்த நன்மையும் செய்யாது. ரசூலுல்லாஹ் தைரியம் சொன்னார்கள், இப்படி இனி ஒரு நாளும் செய்யாதுங்க. நம்ம கவனிக்க வேண்டியது, கீழே விழுந்தாலும் பரவாயில்ல, கைத்தை கட்டிட்டு மடத்தரமா, இது மடத்தரம் சொல்ல முடியாது, நன்மையுடைய உச்சம் இருந்தாலும் செஞ்சாங்களே. நாம கவனிக்க வேண்டியது, நன்மையை சம்பாதிப்பதுல, நன்மையை சேர்ப்பதுல சஹாபி பெண்கள் என்னைக்குமே டாப் தான், என்னைக்கே முதன்மை தான். பார்த்தவர்களே, ஆயிஷா வந்து அவர் வீட்டில் இருக்கிறாங்க, நோம்பு காலம், நோம்பு வச்சிருக்கிறாங்க. அவங்க வீட்டுக்கு தேடி 1,00,000 திர்ஹம்கள் பரிசா வந்துச்சு, கொண்டாந்து கொடுத்தாங்க. 1,00,000 திர்ஹம்கள் உங்களுக்கு அன்பளிப்பா கொடுத்துருக்காங்க, 1,00,000 திர்ஹம். ஆயிஷா என்ன பண்ணாங்க, நோம்பு வச்சுக்கிற நேரத்தில் அந்த 1,00,000 திர்ஹத்தை எடுத்து அப்படியே அனாதைகளுக்கு, எத்தீம்களுக்கு தர்மம் பண்ணிட்டாங்க. கொஞ்ச நேரத்தில் வேலைக்காரி வந்தாங்க, ஆயிஷா நோம்பு வச்சுக்கிறீங்க, நோம்பு திறக்கும் போது ஏதாவது இறைச்சி சமைச்சு சாப்பிடலாம், வந்த 1,00,000 திர்ஹத்தில் ஏதாவது ஒரு திர்ஹம் நீங்க மிச்சப்படுத்தியிருந்தா இறைச்சி வாங்கி சால்னாவாக வச்சிருக்கலாம், ஏன் அப்படியே தர்மம் பண்ணீங்க? அன்னை ஆயிஷா சொன்னாங்க, நான் தெரிந்து செய்யவில்லை, 1,00,000 திர்ஹம் நான் எத்தீம்களுக்கு தர்மம் செய்கிற பொழுது என் வீட்டில் எல்லாம் இருக்கிறது என்று நான் நினைத்துக் கொண்டேன். என் வீட்டில் எல்லாமே இருக்கு, நான் எதுவும் இல்லைன்னு நினைக்கவே இல்லை. ஏற்கனவே வறுமையில வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, இதுலேயும் நோன்போடு இருக்கிறாங்க. நோன்பு திறந்த ஏதாவது சாப்பிடணும், சத்தான உணவுகள், அதுக்கான வாய்ப்பு அல்லாஹ் தந்தா அதை கூட அவங்க தனக்குன்னு எடுத்துக்காம அந்த நிலையிலும் கூட அந்த 1,00,000 திர்ஹம் ஒன்றை கூட தனக்காக மிச்சப்படுத்தல, அல்லாஹ்வுடைய பாதையில கொடுத்தாங்க.
ஒட்டுமொத்த திருகத்தையும் ஃபீ சபீலில்லாஹ்வுக்கு தர்மம் செய்த உத்தமி சஹாபி பெண்கள் என்றால் அது சஹாபி பெண்களுக்கே பொருந்தும். அதே ஆயிஷா அவர்கள் சொல்லி காமிக்கிறார்கள், தூதுத்துவம் பணி நடந்து கொண்டு அல்லாஹ்ட்ட வஹி வந்து இருக்குது. நாங்கள் அன்சாரி சஹாபிகள் என்ன செய்வோம், அல்லாஹ்ட்ட வஹி வந்துச்சுன்னா அந்த வஹியில உள்ள வார்த்தைகள் அதுல ஹலால் ஹராம் இருக்கும் குர்ஆன் ஆயத்துக்களை அதை நாங்கள் பிரிக்கணும். அந்த அந்த வஹியுடைய வசனங்கள்ல அல்லாஹ்வுடைய ஏவல்கள் இருக்கும், அல்லாஹ்வுடைய கட்டளைகள் இருக்கும், அதெல்லாம் நாங்கள் பிரிக்கணும். ஒவ்வொன்றாக பிரித்து அதன் சம்பந்தமாக மனப்பாடம் செய்யணும். எங்கள்ல அன்சாரி பெண்கள் யாரும் குர்ஆன் வசனங்களை மனனம் செய்யாமல் இருந்ததே கிடையாது. குர்ஆன் வசனங்களை எப்படி மனனம் செய்வார்கள்? ஹலால் ஹராம் தேடி ஆய்வு செய்து மனனம் செய்வார்கள். ஏது மாதிரி ஆய்வு செய்து மனனம் செய்யறாங்க? ஹலாலை தெரிந்து கொண்டால் ஹலால் படி வாழலாம், ஹராமை தெரிந்து கொண்டால் ஹராம் படி வாழலாம். இதனுடைய நோக்கம் என்ன? நன்மை மாத்திரமே நோக்கம். இன்னைக்கு நம்மள்ட்ட எங்க இருக்கு? ஹலாலும் பேணுதில்லை, ஹராமும் பேணுதில்லை, நன்மை சம்பாதிப்பதில் கவனமே இல்லாம இருக்கிறோம். ஆனா ஒன்றே ஒன்று, தீமைகளை மாத்திரம் மூட்டை மூட்டையாக சம்பாதித்துக் கொண்டிருக்கிறோம். இதற்கெல்லாம் எந்த மஜ்லிஸிலும் நமக்காக யாரும் துவா செய்ய போறதே கிடையாது. அந்த தாய்மார்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வஃபாத் ஆயிட்டாங்க. வஃபாத் ஆனதற்கு பின்னாடி உம்மு ஐமன் அவங்க அழுகுறாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, ஏன் அழுகுறீங்க, ஏன் அழுகுறீங்க? ரசூலுல்லாஹ் மூத்தா போயிட்டான்னு அழுகுறீங்களா? இல்லை இல்லை, ரசூலுல்லாஹ் மூத்தா போவாங்கிறது எனக்கு தெரியும், நான் அதற்காக வேண்டி அழுவல. ரசூலுல்லாஹ் ஹயாத்தா இருந்த பொழுது வானத்திற்கும் பூமிக்கும் ஒரு தொடர்பு இருந்துச்சு. அல்லாஹ் வஹியை இறக்கி கொண்டு வந்தான். அந்த தொடர்பு இனி இல்லாமல் போய்விட்டதே. நீங்க கவனிக்கணும், உம்மு ஐமன் அவங்க அழுதனுடைய நோக்கம், வஹியின் தொடர்பு இருக்கும் காலமெல்லாம் நன்மைகள் செய்வதற்கான வாய்ப்பு அல்லாஹ் தருவான். அந்த நன்மை செய்வதற்கான வாய்ப்பு துண்டிக்கப்பட்டு விட்டதே. இனி அல்லாஹ் என்ன நன்மையை சொல்ல போறான்? ரசூலே இல்லையே என்ற அந்த ஆதகம், அந்த ஏக்கம் தான் எனக்கு அழுகையை தந்தது என்றால் உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா. உம்மு சுலைம், அபு தல்ஹா சிறந்த கணவன் மனைவிக்கான எடுத்துக்காட்டு. உம்மு சுலைம் அவர்களுடைய பிள்ளை மரணித்து கிடக்கிறார்கள். அன்றைய இரவு கணவன் வீட்டுக்கு வந்தார்கள். வீட்டுக்கு வந்த கணவனுக்கு தன் மகனுடைய செய்தியை சொல்றது மனைவியுடைய கடமை. எங்க அம்மாலாம் சொல்லுவாங்க, எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, நாங்களாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க பாவா ஜவுளிகள்ல வேலை செஞ்சுருந்தாங்க. எங்க பாவா வீட்டுக்குள்ள வந்துட்டாலே என்னென்ன சேட்டை பண்ணாங்க அத்தனையும் சொல்லுவாங்க எங்க அம்மா. ஒரு காலம் அப்படி இருந்தது. தாய்மார்கள் தங்கள் பிள்ளைகள் செய்யக்கூடிய சேட்டைய பாவாட்ட ஏட்டு இன்ஸ்பெக்டர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. நைட் அப்படி கம்ப்ளைண்ட் பண்ணனால தான் இன்னைக்கு உலமாக்களாக உருவாகி இருக்கிறார்கள், முபல்லிகளாக உருவாகி இருக்கிறார்கள். அம்மாக்கள் ஏட்டுகளாக மாறாவிட்டால், காவலாளர்கள் போல் மாறாவிட்டால் பிள்ளைகள் தரித்திரம் பிடித்தவர்களாக தருதர்களாகத்தான் உருவாவார்கள். இன்றைய அம்மாக்கள் தந்தையிடம் தன் மகனை பத்தி எதுவுமே சொல்றதில்லை. அதனால தான் மகன்களுக்கு வாப்பா மேல பயமே இல்லாம போயிடுச்சு. 7 வயசு பையன் பாவை பார்த்து சொல்றான், உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. அந்த வயசுலாம் பாவை பார்த்தா ஒண்ணுக்கு போயிருக்கும். தாய்மார்கள் எல்லாவற்றையும் உள்வாங்கி அனைத்தும் நாம் செய்ய வேண்டும். குல்லும் மஅரூஃபின் சதகத்தும், எல்லாம் நன்மை காணவே. அன்றைய பெண்கள் அப்படி இருந்தார்கள். அதனால் அவர்களும் நன்மை பெற்றால் அவர்களால் பெற்ற பிள்ளைகளும் நன்மை அடைந்தார்கள். உம்மு சுலைம் அபு தல்ஹாட்ட இறந்து போன செய்தியை சொல்லலை. நைட்டு முழுக்க ரூம்ல மையத்து கிடக்குது. இதில் ஒரு பெரிய ஹைலைட் என்ன தெரியுமா தாய்மார்களே? அபு தல்ஹா உம்மு சுலைம் அன்னைக்கு இல்லறத்துல ஒன்று கூடுறாங்க. பாருங்க, தன் மகனார் இறந்து மையத்தாக கிடக்கிறார். எந்த பெண்ணும் சம்மதிக்க மாட்டால். ஒரு மகன் மையத்தாக இறந்து பிரேதமாக கிடக்கும் இந்த தருணத்தில் ஒரு பெண் எப்படிங்க இல்லற உறவுல சம்மதிப்பா? உம்மு சுலைம் சம்மதித்த நோக்கம் என்ன தெரியுமா? வந்தார், வாழ்ந்தார், மௌத்தா போயிட்டார். அது அல்லாஹ்வுடைய நாடு, அல்லாஹ்வுடைய பொருள். இவர் என் கணவர், இவருக்கு செய்ய வேண்டிய ஹக்கு என் மீது இருக்கிறது. அதை நான் மறுத்தால் நான் இவர் சாபத்திற்கு ஆளாகி விடுவேன். ஒரு பெண் தன் கணவன் இல்லற வாழ்க்கைக்கு அழைத்து ஒரு மனைவி போகாவிட்டால் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அந்த இரவு முழுக்க மலக்குமார்களின் சாபம் அந்த பெண்ணின் மீது விழுந்து கொண்டே இருக்கும். சஹாபி பெண்கள் எல்லாம் இப்படித்தான் வாழ்ந்தார்கள்.
நன்மைகளை சேர்ப்பதில் அதிக அக்கறை இப்படித்தான் எடுத்தார்கள். நேரம் நெருங்கிக் கொண்டிருக்க ஒரு சில செய்தியை சொல்லி நான் நிறைவு பெறுகிறேன். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு விருந்தாளி வந்தாங்க. ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க, அபூ தல்ஹாவை கூப்பிட்டாங்க, இங்கே வாப்பா, எங்கள் வீட்டுக்கு விருந்தாளி வந்திருக்கிறாங்க, எங்கள் வீட்டில் பெருசாக ஒன்றும் இல்லை, இவங்களை உன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போ. அபூ தல்ஹா வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. போய் உம்மு சலீம்கிட்ட சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய கெஸ்ட்டு, அவங்கள நல்லா கவனிக்கணும், வீட்டில் என்ன இருக்குது எல்லாத்தையும் ரெடி பண்ணணும் சொன்னாங்க. உம்மு சலீம், இல்லை வீட்டில் நமக்கும் குழந்தைகளுக்கு மட்டும் தான் இருக்குது, அதெல்லாம் இருக்கட்டும், குழந்தைகளை தூங்க வை. ஏங்க குழந்தைகளை பட்டினியா? பரவாயில்ல, ஒரு நாள் தானே, பசி போடு, பட்டினியா தூங்க வை. ரசூலுல்லாஹ் விருந்தாளிகளை கவனிக்கணும், எவ்வளோ ஆர்வம் பாருங்க அபூ தல்ஹா கணவருக்கு. அப்போ உம்மு சலீம் எல்லாம் அதையும் ரெடி பண்ணிட்டாங்க. இல்லை கடைசியா ஒரு விஷயம் சொன்னார் அபூ தல்ஹா மனைவிட்ட, இருக்கிறது சாப்பாடு கொஞ்சம், உனக்கு எனக்கு தான் தெரியும், வந்தவங்களுக்கு தெரியாது. நீ வெளிச்சத்தை வச்சிருந்தீங்கன்னா எனக்கும் வைப்பாங்க, நாங்கள் சாப்பிட்ற மாதிரி கடைசியில் அவங்களுக்கு பத்தாது, வந்தவங்க மனம் உடைஞ்சு போவாங்க. அதனால எல்லாத்தையும் வச்சுட்ட பிறகு விளக்கினுடைய அந்த வெளிச்சத்தை குறைச்சிருந்தாங்க. அபூ தல்ஹா மனைவிட்ட சொல்றாங்க, அந்த விளக்கின் வெளிச்சத்தை நாங்கள் குறைத்து கொண்டு அந்த இருட்டில் விருந்தாளிகளை நன்றாக சாப்பிட வைத்துவிட்டு நாங்கள் சாப்பிடுவதை போன்று நடித்தோம். யா ரசூலல்லாஹ், சொந்த வீட்டில் தனக்காக சமைக்கப்பட்ட உணவை வந்த விருந்தாளிகளுக்கு தந்துவிட்டு தான் பட்டினியாக சாப்பிடக்கூடிய நடிப்பை காட்டிய உத்தவர்கள் சஹாபாக்கள், சஹாபிகள் இந்த மண்ணில் வாழ்ந்திருக்கிறார்கள். மறுநாள் காலையிலே சுபுவுக்கு பின்னால் அபூ தல்ஹா ரசூலுல்லாஹ்ட்ட சொல்லி காமிக்கிறாங்க அந்த நிகழ்வை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்கள் நடந்து கொண்ட அந்த விதத்தை பார்த்து அல்லாஹ் ஆச்சரியப்பட்டார். எங்க அல்லாஹ் ஆச்சரியப்பட வைக்க முடியுமாங்க? எங்க அத்தாவை ஆச்சரியப்பட வைக்கலாம், அம்மாவை ஆச்சரியப்பட வைக்கலாம், அஜத்தை ஆச்சரியப்பட வைக்கலாம், படைத்த ரப்பு ஆச்சரியப்பட வைக்க முடியுமா? அப்படி ஒரு செயல் நமக்கு தெரியுமா? இந்த மூளைக்கு எட்டுமா? இந்த மூளைக்கு எட்டுமா? எட்டாது. சஹாபாக்களுக்கு எப்படி எட்டியது? உள்ளம் முழுக்க இந்த உலகத்தை நன்மைக்காகவே பயன்படுத்த வேண்டும் என்ற தொலைதூர்ப்பு சிந்தனை தான் அந்த பிளான், அவங்க மாஸ்டர் பிளான் வந்துச்சு. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நம்ம வாழ்க்கையில நம்ம குடும்பத்தில் நடந்து நாம் என்ன செய்வோம்? சொந்தக்காரங்கள்ட்ட எங்களுக்கே 2 ரொட்டி தான் இருக்குது, உங்களை யாருக்கு வர சொல்லுங்க, ஃபோன் பண்ணிட்டுலாம் வர மாட்டீங்களா, மூஞ்சில் அடிச்சா மாதிரி. ஆனால் அன்றி அப்படி நடக்கவில்லையே. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அல்லாஹ் ஆச்சரியப்பட்டான் மட்டுமல்ல, அபூ தல்ஹா உன் குடும்பத்தை பார்த்து அல்லாஹ் சிரிக்கிறான். சிரிக்கிறான ஏளனமா சிரிக்கல, சந்தோஷத்துல. என் அடியார்கள் இப்படியும் நடந்து கொள்வார்களா? ரஸாக்காக, ராசிக்காக நான் இருக்கிறேன், உலகத்திற்கே உணவு தருகிறேன். என் அடியார்கள் இப்படியும் அழகாக நெறிவு சொல்லுகளை கவனித்து ராஜதந்திரத்தோடு விருந்தாளிகளை இப்படியும் கவனிப்பார்களா? அல்லாஹ் ஏன் இப்படி கவனிக்கிறான்? அல்லாஹ் உத்து பார்க்கும்போது அல்லாஹ்க்கு ஒன்று தெரிந்தது, ஒன்றே ஒன்றுதான், அஸ்ஸவாப், நன்மை. வேற ஒன்றும் கிடையாது. நன்மைக்காக வேண்டிதான் கணவனும் மனைவி அப்படி ஒரு நடிப்பை நடித்தார்கள். இன்றைக்கு நம் வீட்டு பெண்கள் அப்படி இருக்கிறார்களா? தாய்மார்களே, ஒரு முறை உக்பா பின் ஆமிர் ரலியல்லாஹு அவர்கள் தன் மனைவியோடு மக்கா வீதிகளில் நடந்து போறாங்க. நடந்து போகிற பொழுது ஒரு வயதான அம்மா அவங்க என்ன செய்யறாங்க, அந்த ஆமிர் ரலியை பார்த்து சொன்னாங்க, எப்பா என்ன உனக்கு ஞாபகம் இருக்கா? அவர் சொன்னார், உக்பா எனக்கு ஞாபகமே இல்லையே, நான் தான்ப்பா உனக்கு பால் உண்ண தாயி அப்படின்னா. அப்படியா, நீங்களா? ரொம்ப சந்தோஷம். ஆமா, இது யாரு அப்படின்னு கேட்டான். பக்கத்துல ஒய்ஃப் நிற்கிறாங்க. அவர் அறிமுகப்படுத்துறாரு, இது என்னுடைய மனைவி. அப்போ அந்த தாயார், அந்த வயதானவருக்கு சொன்னார்கள், நான் சொல்றேன் தப்பா நினைச்சுக்காத, உனக்கு பால் ஊட்டினா உன் மனைவிக்கு நான் தான் பால் ஊட்டினேன் அப்படின்னா. இப்படி ஒரு பெரிய பிரச்சனை உருவாயிடுச்சு. கணவன் மனைவியாக வாழ்ந்து கொண்டிருந்த 2 பேருக்கு மத்தியில் ஒரு பெரிய கூட்டத்தில் போட்டவரை. ஏன்னா கணவனுக்கும் பால் ஊட்டுகிறாங்க, மனைவிக்கும் பால் ஊட்ட. கிட்டத்தட்ட 2 பேர் யார்? அண்ணன் தங்கச்சி தானே. அண்ணன் தங்கச்சி எப்படி மனைவியாக வாழ முடியும்? இஸ்லாத்தில் இடம் இல்லையே. உடனே ரசூலுல்லாஹ்ட்ட போனாங்க. நடந்த செய்தியை சொல்றதுக்கு முன்னாடி கணவன் மனைவியும் பேசி, உக்பாவும் மனைவியும் பேசிக்கிறாங்க. இந்த பாரு, இந்த அம்மா நம்மளை சந்திக்க யாராவது அப்படி சொன்னால் நம்ம அவ்வளோ சீக்கிரம் நம்ப மாட்டோம், குடும்பத்தை 2ஆக்க பார்க்கறோம். ஆனால் உக்பா சொன்னதை நம்பினார்கள். ரசூலுல்லாஹ்ட்ட போறதுக்கு முன்னாடி 2 பேர் பேசிக்கிறாங்க, நம்ம 2 பேரும் கல்யாணம் முடியா வாழ்ந்துட்டோம், ஆனால் இப்படி வாழ முடியாது, 2 பேரும் சகோதரர் ஆகிட்டோம், அக்கா அண்ணன் தங்கச்சி ஆகிட்டோம், நம்ம
நம்ம உறவு நம்ம புரிஞ்சுக்கிறோம். ரசூலுல்லாஹ்ட்ட போய் இதை சொல்லுவோம், ரசூலுல்லாவும் இப்படிதான் சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹ் அப்படிதான் சொன்னாங்க. இந்த வாழ்க்கையை நீங்கள் முறித்து கொள்ளுங்கள். இங்கே வரலாற்று ஆசிரியர் குறிப்பிடுவாங்க, கணவன் மனைவியாக வாழ்ந்தவர்கள் அண்ணன் தந்தையாக மாறி போவதற்கு ஒரே ஒரு காரணம் அந்த அம்மா பால் குடித்ததால் சொன்னதால் மாத்திரமல்ல, இதனால் எங்களுக்கு அல்லாஹ் நன்மை தருவான் என்ற அந்த நன்மை சேகரிப்பதில் ஆர்வம் காட்டினார்களே, அந்த ஆர்வம் தான் இஸ்லாமிய தாய்மார்களே நமக்கும் வர வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா இந்த உலக வாழ்க்கை தான் நமக்கான கடைசி வாய்ப்பு. அதனால் நேர காலங்கள் அதிகமாக கிடைக்கும் பொழுது, தனிமைகள் அதிகமாக கிடைக்கும் பொழுது நிறைய தொழுங்க, நிறைய அழுங்க, நிறைய திக்ர் செய்க, நன்மைக்கான வாய்ப்பை நீங்களே உருவாக்குங்க. அப்படி செய்தால் மட்டும்தான் நன்மைகளை நம்மால் சேர்க்க முடியும். எல்லாம் வல்ல அல்லாஹ் அப்படி நன்மைகளை சேர்க்கக்கூடிய நன்மக்களாக நம்மை ஆக்குவானாக. எதை பேசுகிறோமோ எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய நறு தௌஃபீக்கை வல்ல ரஹ்மான் நம் எல்லோருக்கும் தருவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹ்.